ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, மணி பர்ஸில் இதை எழுதி வைத்தா போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பணம் சேரும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பணம்னு சொன்னால் பிணம் கூட வாயை திறக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பணத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கறதுக்கு பணம் உதவுது. அப்போ இந்த பணத்தை எப்படி நம்ம சேர்க்கறதுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அரச மர இலை. அரச மரத்தோட வேர் பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் திருமாலும், நுனிப்பகுதியில் சிவனும் இருக்காங்க. மும்மூர்த்திகளோட வடிவம் தான் இந்த அரச மரம். இந்த அரச மரத்தை நம்ம பூஜை செய்கிறது, நம்ம அதை சுற்றி வணங்குறது, இதெல்லாமே நம்ம துன்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமான பாவங்களை போக்கி நல்ல அறிவை நமக்கு கொடுக்கும். நம்முடைய துன்பங்கள் அனைத்தையுமே தூர போடும். அந்த அளவுக்கு இந்த அரச மரத்துக்கு சக்தி இருக்குது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் மரங்களை வழிபட்டாங்க. அதுவும் அரச மரம் ஒரு புனிதமான மரம். பணம் சேருவதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் சனிக்கிழமையில் தான் செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு அரச மரத்து இலையை எடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் வியாபார ஸ்தலத்தில் பணம் பெருகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா, நீங்கள் பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த இலையை வச்சு நீங்கள் பூஜை செய்யணும். அதுக்கு தூபம் காட்டி வணங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காரக்கூடிய நாற்காலி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இந்த இலையை நீங்கள் வைக்கணும். இந்த இலையில் மேலே நீங்கள் உட்காரக்கூடாது, நாற்காலிக்கு அடியில் வைக்கணும். இப்படி தொடர்ந்து 7 சனிக்கிழமை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 7 சனிக்கிழமையிலேயே நிறைய மாற்றங்கள் வருவதை நீங்கள் உணரலாம். மற்ற நாட்களை விட சனிக்கிழமையில் காலை நேரத்தில் அரச மரத்துலேருந்து வெளிவரக்கூடிய சக்தி அதிகமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அரச மரத்துலேருந்து நமக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் சனிக்கிழமையில் அரச மரத்துக்கு அடியில் கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துருக்கலாம். அரச மரத்தை நம்ம சுற்றி வரலாம். இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையில் தான் நீங்கள் செய்யணும். அரச மரத்தில் மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்காங்க அப்படின்னு ஐதீகத்தில் இருக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி தாயாரோட பெருமாளும் அரச மரத்தில் வாசம் செய்கிறாங்க. அரச இலையை நம்ம சனிக்கிழமையில் மட்டும்தான் எடுக்கணும். மற்ற நாட்களில் அரச மரத்து இலையை தொடக்கூடாது. அதுவும் 6 மணிக்கு மேலே தொடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த இலை. இப்போது வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி இருந்ததுன்னா விசேஷமானது. இல்லைனாலும் பரவாயில்ல, மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கெட்டியாக குழச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி உங்களுடைய குல தெய்வத்தை நல்லா வணங்கிக்கோங்க. நீங்கள் செய்ய போகிற பரிகாரம் உங்களுக்கு பலன் தரணுன்ட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் உத்தரவு வாங்கிக்கோங்க. 11 ரூபா எடுத்து முடிஞ்சு தனியாக குலதெய்வத்துக்காக வச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் செய்ய போகிற பரிகாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரணும், நன்மைகள் தேடி வரணும். அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த அரச மரத்து இலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் இப்போ குழைச்சி வச்சுருக்கீங்கல்ல மஞ்சளும் தயிரும், அதால் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க. இந்த இலையை நீங்கள் மகாலட்சுமி அம்மா முன்னாடி வச்சு எனக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் பூஜை அறையில் அதை அப்படியே வச்சிடுங்க. அந்த இலை காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் உங்கள் மணி பர்ஸில் வச்சுக்கோங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக இந்த இலையை தொடவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் ஆண்கள் இந்த இலையை நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா பர்ஸு, அதை உங்கள் இடுப்புக்கு கீழே நீங்கள் வைக்கக்கூடாது. அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த இலை காஞ்சதும் இந்த இலையை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி செய்யணும். இந்த இலையை சனிக்கிழமை அன்னைக்கு செய்யணும். காஞ்சி போன இலையை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த இலையை நீங்கள் பர்ஸில் மட்டும்தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல, தொழில் செய்யும் இடத்துலலாம் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மும்மூர்த்திகளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அரச மரத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அபரிவிதமான ஒன்று. அந்த அரச மரத்தில் மும்மூர்த்திகள் வாழ்கிறதுனால அதை வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரம் நிச்சயமாக வெற்றி அடையும்.
அதனால் முழு நம்பிக்கையோட இந்த அரசையலியில் இது போல் செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடு அனைத்தும் குறைஞ்சி உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு நம்ம உழைக்காமல் இருந்தால் காசு வருமா அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய உழைப்பை நம்ம மூலதனமாக போடுறோம். அதுலேருந்து நமக்கு வரக்கூடிய பணம் வீண் விரயமாகாமல் தடுக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறோம். நம்ம உழைப்போடு இந்த பரிகாரத்தை சேர்த்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே நம்ம மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு இது நமக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. அதனால் எந்த ஒரு பரிகாரத்தையும் சாதாரணமாக எடுத்துக்காமல் முழு மனதோட முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக அதில் உங்களுக்கு 100% இல்லைங்க 200% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் மும்மூர்த்திகளின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.